சயாட்டிக் நர்வ் கம்ப்ரெஷன் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மருத்துவத்தோட இதில் வந்து நல்ல சிறப்புகள் இருக்குது. என்ன அப்படின்னா அது சிகிச்சை முறையில் பார்த்தீங்கன்னா கட்டி வஸ்தி, கட்டினா இடுப்பு, அதில் வந்து வஸ்தி கொடுக்கும்போது கட்டி வஸ்தி பண்ணும்போது அது முற்றிலும் குணப்படலாம். அதுவும் இல்லாமல் அர்த்த சிகிச்சான்னு சொல்லுவாங்க ஆயுர்வேதத்தில் பஞ்சகர்மாவில் வஸ்தி, கசாய வஸ்தி, தைல வஸ்தி அப்படின்னு சொல்லுது. அந்த தைல வஸ்தி பண்ணும்போது இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் லூபிகேஷன் பண்ணும்போது அதை வந்து நம்ம வந்து முற்றிலும் குணப்படுத்த முடியும். இப்போ வந்து மற்ற மருத்துவத்தில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணணும்னு சொல்லுவாங்க. இதுக்கு அறுவை சிகிச்சை நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா அந்த காலத்தில் வந்து வாரத்தில் 2 நாள் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிப்பாங்க. இந்த காலத்தில் வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற பழக்கங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இதனால வந்து லூபிரிகேஷன் வந்து கம்மியாயிடுச்சு. 2 எலும்புக்கு இடையே எப்படி வந்து ஒரு வெஹிக்கிள் வந்து ஆயில் சர்வீஸ் பண்ணோம்னா ஃப்ரீயாக வந்து வண்டி வந்து இன்ஜின் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும், இன்ஜின் வந்து ஃபால்ட் ஆகாது. அதேமாரி நம்ம வந்து ஆயில் சர்வீஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து எண்ணெய் சுரப்பிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக இந்த பஞ்சகர்மா சிகிச்சை பண்ணும்போது முற்றிலும் வந்து குணமாகுது. அதோட நம்ம வாதத்தை வந்து கம்மி பண்ணுது.